ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம மாசி மகம் அன்றைக்கி எடுத்த vlog தான் பார்க்க போகிறோம். அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பாண்டி இந்த மாதிரி மகத்துக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். முக்கியமாக அங்கே நான் பொருள்லாம் நிறைய கொஞ்சம் வாங்கினேன். அதை நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இதில் டின்னர் ரெசிபியும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் மகத்துக்கு போயிருந்தோம். அர்ஷத் அப்போ வரல. அவருக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அவர் கம்பல் பண்ணலை. அவர் மோஸ்ட்டாக எங்கேயுமே வரமாட்டார். அவர் ஒரு வீட்டிலே தான் இருப்பார் எப்பயுமே. அவர் எங்கே போனாலும் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரி, அன்றைக்கி அவருக்கு ஒர்க்கும் இருந்ததுனால நான் ரொம்ப கம்பல் பண்ணல. சரி, நான் ஹாஸ்பிட்டல் வேறு போகணும் இல்லையா? இவர் அந்த அளவுக்கு நிற்க மாட்டார். அதனால் சரி பரவாயில்ல, நீங்கள் வீட்டிலே இருங்க சொல்லிட்டு நான் அம்மா அப்பா கூட நாங்கள் பாண்டி போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பாண்டியில் செம்ம கூட்டம். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மகன் கொஞ்சம் இந்த கொரோனா டைமில் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளோ கூட்டம், நிறைய ஜனம் வந்திருந்தாங்க. முக்கியமாக அதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட நான் பார்த்தேன். அவங்க பேர் கற்பகம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டரை நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட நான் ஃபோட்டோவும் எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அவங்க ஃபோட்டோ போடலாமா எனக்கு தெரியல. பட் அவங்க ஓகே சொன்னாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ஓகே சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் நான் நம்மளோட சப்ஸ்கிரைபரை நான் ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கேன்றதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள். இப்போ இந்த மகத்தில் பார்த்திங்கன்னா பீச் கிட்ட நல்லா ஒரு டென்ட் மாதிரி ஃபுல்லாக ரோவாக அந்த கீத்து மாதிரி போட்டு வச்சுருவாங்க. அதில் ஒரு செக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த செக்ஷனில் ஒரு சாமியும் நிற்க வச்சுருப்பாங்க. எல்லா ஒரு சாமியும் நிற்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு டென்ட் மாதிரி இருக்குல்ல மேலே, அங்கெல்லாம் ஒரு சாமி நின்று இருந்துச்சு. நாங்கள் போனதே லேட் வேறு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பீச் இந்த மாதிரி சாமி பார்க்க போனதுனால ரொம்ப நிறைய சாமி பார்க்க முடியல. ஒரு 6லேருந்து 8 சாமி வரைக்கும் தான் பார்த்தோம். ஸோ அந்த சாமியெல்லாம் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா நிறைய சாமி டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அந்தந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அம்மாவும் அப்பா தம்பி 3 பேர் பார்த்திங்கன்னா அந்த கடலில் போயிட்டு கால் நனைச்சிட்டு அங்கே தண்ணி தலையில் தெளிச்சிட்டு வந்துடுவாங்க. நான் வரல சொல்லிட்டேன். நான் அப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா சிப்ஸு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால் நான் வரல, நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க மட்டும் போயிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு அப்புறம் வந்துட்டாங்க. அந்த சாயந்தர டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்தாங்க. அதுலேயே நான் இவ்வளோ கூட்டமாக தான் பார்த்தேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி காலையிலேருந்து அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. நாங்களே லேட்டாக தான் போனோம். போயும் ஒரு சில சாமி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம். சாய்பாபா வேறு இருந்தார். அப்போ அம்மாவுக்கு சாய்பாபா பக்தி ரொம்ப அதிகம். அதனால் அவர் பார்த்த உடனே ஏன் தான் அழுதாங்கன்னே தெரியல. அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்க உடம்பு முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க போல் சொன்னாங்க. அழுது அப்புறம் அவங்ககிட்ட விபூதிலாம் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் எல்லாருக்குமே இட்டு விட்டாங்க. அப்படியே சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு அந்த மகத்தில். அப்புறம் வரும்போது ஒரு சில பொருள் வாங்கினேன். அதை நான் வீடியோவில் எண்டில் காமிக்கிறேன். அப்புறம் நம்ம கார் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்து அவங்களே நம்மளை கூப்பிட்டாங்க. நீங்கள் ஹோம்லி மாம் சேனல் வச்சுருக்கீங்க தானே அப்படி சொன்னாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏதோ இவங்க தான், இந்த சிஸ்டர் தான் நான் பார்த்தேன். அவங்களுடைய பையன் அவங்க பையன் பேர் ஃபுல்லாக ஏதோ சொன்னாங்கன்னா எனக்கு சாய் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஸோ இவங்க அப்படி நிற்க வச்சு அப்பா தான் எங்களை ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வர சொல்லி பேசிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வழியில் தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் 2 இட்லி வாங்கி நான் கார்லேயே போகும்போதே அப்படியே அழகாக ஊட்டி விட்டுட்டேன். அவனும் அழகாக சாப்பிட்டுட்டான். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அப்புறம் அவன் தூங்கிடுவான் அப்படின்றதுனால மணி வேறு 7 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் அவனுக்கு அங்கேயே கார்லேயே உட்கார வச்சு அழகாக நான் ஊட்டிட்டேன். வேடிக்கை பார்த்தே சாப்பிட்டு வந்துட்டான். அப்புறம் வீட்டுக்கு போனதுமே அம்மாவே தம்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அர்ஷத் அப்பாவுக்கு மட்டும் இட்லி ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ முதல்ல டின்னர் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த பொருள்லாம் பார்க்கலாம். டின்னருக்காக நான் இட்லி தான் செஞ்சேன்.
இட்லியும் அப்புறம் வந்து மலாட்டை பருப்பு சட்னி. மலாட்டை பருப்புனா நிறைய பேர் என்னென்னு கேட்குறீங்க. நம்ம ஊரில் மலாட்டை பருப்பு தான் சொல்லுவாங்க. அது வந்து வேர்க்கடலை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து மலாட்டை பருப்புன்னு நான் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டக்குன்னு இந்த வேர்க்கடலைன்றது வந்து வரமாட்டேங்குது. ஸோ இதான் வேர்க்கடலை சட்னியும் இட்லியும் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றியாச்சு, அது நல்லா வெந்துட்டு இருக்குது. இன்னொரு சைடில் வந்து நான் வந்து சட்னிக்கு அரைக்க போகிறேன். அதுக்காக ஒரு 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் சேர்த்துட்டு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வறுத்து இதை வந்து தோல்லாம் நீக்கிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஈஸியாக எனக்கு வந்து இருந்துச்சு, வந்த உடனே இட்லி செஞ்சு சட்னி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ மலாட்டை பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2 அந்த தேங்காய் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த மல்லாட்டை சட்னி செஞ்சிடலாம். ஆக்சுவலாக இந்த மல்லாட்டை சட்னிக்கு இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சுட சுட இட்லி வச்சு சாப்பிடும்போது நீங்கள் என்ன ஒரு 6 இட்லி கூட இறக்கிடலாம், அந்தளவுக்கு வந்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கெலாம் எப்பயுமே வந்து இந்த மல்லாட்டை சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, அப்புறம் மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு இது நான் சொன்ன இது எல்லாமே வந்து இட்லிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் மல்லாட்டை சட்னி அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இட்லியும் வெந்துடுச்சு. இப்போ இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட புசு புசுன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் அரைச்ச இட்லி மாவு தான். ரேஷன் அரிசியும் கொஞ்சம் இட்லி அரிசியும் கலந்து நான் வந்து அரைச்சது. நல்லா சூப்பராகவே வந்துருந்தது. இதோட ரேஷியோ வந்து நான் இன்னொரு விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ரீசெண்டாக அடிக்கடி நிறைய சிஸ்டர் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி ரேஷன் அரிசியில் இட்லி மாவு அரைச்சி காமிங்க அப்படின்னு. கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல நான் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணலான்னு தான் உங்களுக்கு நான் வந்து காமிக்கல. இப்போ இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி கையில் வச்சு புட்டாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு சூடாக இருந்தது அப்படின்றதுனால என்னால் டக்குன்னு போட முடியல. நல்லா கையில் பஞ்சு மாதிரி இருந்துச்சு இட்லி. நல்லா சூப்பராக இருந்தது. நான் வந்து இன்னொரு விலாகில் அதை நான் வந்து காமிக்கிறேன் எப்படி அரைக்கணும் அப்படி சொல்லிவிட்டு. அவ்வளோதான், இட்லி சுட்டாச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுட சுட இட்லி வச்சு சட்னி ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். டின்னர் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வாங்கின பொருளை வந்து காமிக்கிறேன். முதல்ல வந்து இந்த ஸ்லிங் பேக் வாங்கினேன். இது வந்து அங்கே நிறைய பேக் இருந்துச்சு. எது எடுத்தாலும் 200 ரூபா அப்படி சொன்னாங்க. நான் இந்த மாதிரி பேக் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால இதில் ஒன்று மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து 200 ரூபா. நான் வந்து அங்கே வாங்கினதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் முன்னாடி எடுத்து காமிக்கிறேன். உள்ளே என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. எல்லாமே நான் இன்னும் பிரிக்கவே இல்லை. அப்படியே வாங்கினது அப்படியே அந்த கட்டைப்பையிலே வச்சது அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ வந்து தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த ஸ்லிங் பேக் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு டீ வடிகட்டி வாங்கினேன். என்கிட்ட ஸ்டீல்லையும் இருக்குது. பட் அதில் வடிகட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீ தூள் வந்து தங்கிடுது. குடிக்கும்போது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. பட் இதில் ஃபில்டர் பண்ணி குடித்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டீ தூள் கொஞ்சம் கூட வந்து அதில் இறங்கியிருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து டீ வடிகட்டுறதுக்காக மட்டும் இந்த ஒரு வெள்ளை கலரில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு துணி காய வைக்க இந்த கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து 20 ரூபா தான். சரி ஒன்று வாங்கி வைப்பேமேன்னு ஒன்று வாங்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி 2 கிளி இருக்கிற மாதிரி கூண்டு வாங்கி கொடுத்தாங்க. தம்பிக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அவனுக்கு மட்டும் தான் வாங்கினாங்க. எனக்கும் வேணும் சொல்லி கேட்டதுனால எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ கப் வந்து நான் ஒன்று ஒரு கலரில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் இது வாங்கலாமா வேண்டாமா சொல்லிட்டு. அப்புறம் அம்மா வந்து வாங்கிட்டு 4 கப்பு 50 ரூபா தான் சொல்கிறாங்க, வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நான் வந்து இந்த டீ கப்பு வாங்கி முடிச்சிட்டேன். அடுத்து இது பேர் என்னன்னு தெரியல, ஆனால் இது பார்க்க நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு சத்தமும் வந்து நல்லா இருந்துச்சு. பெல் சவுண்டு மாதிரி கேட்டுட்டு இருந்தது. நல்லா இருந்ததே சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு. இது வந்து 160 ரூபா சொன்னாங்க. அம்மா வந்து மயில் இறகு வாங்கினாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே இடத்துல வாங்குறதுனால அவங்க வந்து கம்மி பண்ணி இதை 100 ரூபாய்க்கே கொடுத்துட்டாங்க. அம்மாவுக்கும் வந்து அந்த மயில் இறகு 100 ரூபா தான். அது நான் அம்மா வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு காமிக்கிறேன். அது விசிறி மட்டை மாதிரி நல்லா ரவுண்டான ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நான் கம்மலில் வந்து 2 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த ஜிமிக்கி மாடல் டைப்பு, இன்னொன்று வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்க அப்படின்றதுனால நான் அதுவும் ஒன்று வாங்கிட்டேன். இதான் கம்மல் வந்து 2 வாங்கியிருந்தேன்.
அப்புறம் இந்த ஜாடி வாங்கினேன். இது வந்து உப்பு கொட்டி வைக்கிற மாதிரியான ஜாடி தான். என்கிட்ட ஒரு ஜாடி இருக்குது, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால சால்ட் வந்து கொட்டிட்டு அதை மறுபடியும் வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. பட் இது மாதிரி வாங்கினா ஒரே டைமில் அந்த சால்ட் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி கொட்டிடலாம் அப்படின்றதுனால இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்றதுனால வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கேமராவில் வந்து காமிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் அதையும் பார்த்து தான் நான் வாங்கினேன். அப்புறம் கடைசியாக நான் வந்து ஒரே ஒரு இரும்பு வானல் ஒன்று வாங்கினேன். வடை சட்டி மாதிரி, ஏதாவது வடை சுடலாம் இல்லை ஏதாவது பொரியல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதை நான் அப்புறமா உங்களுக்கு சீசனிங் பண்ணி எப்படி சீசனிங் பண்ணணும், எப்படி வந்து அதில் சமைக்கணுன்றதை பற்றி நான் இன்னொரு அடுத்த விலாகில் சொல்ல முடியாது, இன்னொரு விலாகில் காமிக்கிறேன். ஸோ இதோடு நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.